கிளாஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸில் பின் படித்தோம், செகண்டில் ஸ்ட்ராட்டஜியில் நைட் ஃபோர்ட் படித்தோம். ஸோ இப்போ இந்த தேர்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் அட்டாக். டபுள் அட்டாக் பேர்லேயே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். டபுள் அட்டாக்னா என்ன? ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் டபுள் அட்டாக். நைட் ஃபோர்ட் வந்து 2 பீஸுக்கு மேலே எத்தனை அட்டாக் பண்ணாலும் நம்ம நைட் ஃபோர்ட் படித்தோம். டபுள் அட்டாக்னா ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் டபுள் அட்டாக். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜஸ்ட் ஸோ பிஷப் இங்கே ஒரு கார்னரில் இருக்குது, நைட்டு இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரூட் வந்து நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், போர்டில் கிங்கே இல்லைன்னு கேட்காதீங்க. ஸோ எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் போர்டில் எல்லா பீஸும் இருக்கும்போது அப்போ இந்த ஐடியா எப்படி யூஸ் பண்ணுறது அப்போ யோசிச்சு விளையாடுங்க. ஸோ நைட் இருக்குது, பிஷப் இருக்குது, ரூக் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒன்று. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரூக் எடுத்து இங்கே வச்சா ஜஸ்ட் அட்டாக். இந்த அட்டாக்ல என்ன பண்ணுவாங்க? நைட்டை காப்பாற்றிப்பாங்க. இதே ரூக் எடுத்து இங்கே வச்சா ஜஸ்ட் அட்டாக், ரூக் அட்டாக் த பிஷப். ஸோ பிஷப்பை காப்பாற்றிடுவாங்க, எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? டபுள் அட்டாக்ன்ற டாப்பிக்கை யூஸ் பண்ணுவோம். டபுள் அட்டாக், ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் டபுள் அட்டாக். ஸோ இப்போ என்ன பண்ணுற? ரூட்டு நேராக மூவ் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறாங்க. ஐடியா என்ன? ரூக் அட்டாக் த பிஷப், ரூக் அட்டாக் த பிஷப். பேர் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ரூக் attack the bishop to attack the knight. So இப்போ 2 பீஸ் இருக்கு. ஸோ 2 பீஸுமே பிஷப்பும் 3 பாயிண்ட்ஸ் தான், நைட்டும் 3 பாயிண்ட்ஸ் தான். ஸோ நம்ம 2 பீஸும் ஏதோ ஒரு பீஸ் தான் காப்பாற்ற முடியும். நம்மளோட சான்ஸ், நம்மளோட வாய்ப்பு தான். எதனா நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம இஷ்டம் தான். அது அந்த கேம் நடக்கும், அப்போ புரியும் உங்களுக்கு எந்த பீஸை எப்போ காப்பாற்றும். இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் நைட்டை காப்பாற்றுறேன். 0 1 2 3. ஸோ நைட்டை காப்பாற்றி என்ன பண்ணுறேன்? 0 1 2 3 நைட்டை வச்சு ரூக்கை அட்டாக் பண்ணுறேன். ஸோ ஆப்போனன்ட் என்ன பண்ணுறாங்க? ரூக்கால் பிஷப்பை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் எத்தனை பாயிண்ட் கிடச்சிது? ஆப்போனண்ட்டுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. எப்படி கிடச்சிது? டபுள் அட்டாக் பண்ணதுனால கிடச்சிது. இது சிங்கிள் அட்டாக் அவங்க வந்து நைட் அட்டாக் பண்ணியிருந்தா நைட்டை காப்பாற்றிருப்பாங்க, பிஷப் அட்டாக் பண்ணியிருந்தா பிஷப்பை காப்பாற்றிருப்பாங்க. டபுள் அட்டாக் பண்ணதுனால என்ன கிடச்சிது? 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. இப்போ போர்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன், அது பாருங்கள். அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா? இதுல ஈஸியான சம் தான். ரூக் எடுத்து இங்கே வச்சுன்னா என்ன ஆகும்? அட்டாக் தான் வரும், நைட்டை காப்பாற்றுவோம். இங்கே வச்சு என்ன ஆகும்? அட்டாக் தான் வரும், பிஷப்பை காப்பாற்றுவாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? ரூக் எடுத்து வந்து இங்கே வைக்கலாம். ஸோ பிஷப் பக்கத்துலேயே வைக்கலாம், கவலையே படாதீங்க. பிஷப் அடிச்சுமா? பிஷப்பால் அடிக்க முடியாது. ஏன் அடிக்க முடியாது? பிஷப் வந்து கிராஸாக தான் போகும், இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ ரூக் அட்டாக் த பிஷப், ரூக் அட்டாக் த நைட். ஸோ அப்போ ரூக் என்ன பண்ணுச்சு? 2 பீஸ் அட்டாக் பண்ணியிருக்கு. ரூக் அட்டாக் டபுள் அட்டாக். இதுக்கு பேர் தான் என்ன? டபுள் அட்டாக். ஸோ ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணால் டபுள் அட்டாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன சம்மில் நம்ம நைட்டை காப்பாற்றணுமா? ஸோ இந்த சம்மில் பிஷப்பை காப்பாற்ற வச்சுக்கோங்க. பிஷப் எடுத்து தூரமாக அடிச்சிடும். பிஷப் எடுத்து என்ன பண்ணுறோம்? தூரமாக வச்சுமா ரூக்கால் என்ன பண்ணுறோம்? நைட்டை கேப்சர் பண்ணுறோம். ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு? 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா டபுள் அட்டாக்னா என்னென்னு? வெரி சிம்பிள். ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணால் டபுள் அட்டாக் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் நீங்கள் படிச்சிங்கன்னா இல்லை அதை கற்றுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு படிக்கும்போது எளிமையாக புரிகிற மாதிரி சிம்பிளாக படிச்சிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய சின்ன குழந்தைங்களாம் பார்த்தா அவங்களுக்கும் இந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் சொல்லித்தரலாம். நீங்களும் சொல்லித்தரலாம், சின்ன குழந்தைங்களும் பார்க்க வைக்கலாம். அவங்களும் பார்த்து இந்த ஐடியாஸ்லாம் புரிஞ்சுக்கலாம். நிறைய
சின்ன பசங்களும் படிக்கலாம், பெரியவங்களும் படிக்கலாம். யாருக்கெல்லாம் விளையாடணும் ஆர்வம் இருக்கோ, யாருக்கெல்லாம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கோ அவங்க இந்த வீடியோஸை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். நன்றி.